ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ மணி இந்த பேங்க் 2024 ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு. ஸோ மார்னிங் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் இயர்லி பெட்டிங் ஆட்ஸ் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட் ரூமர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் டாக் டீம் மேட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 6 மேன் டாக் டீம் மேட்ச். ஸோ நம்மளுடைய WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் வர்சஸ் நம்மளுடைய பிளட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுற டாமா டோங்கா, ஜேக்கப் ஃபாட்டு, சோலோ சிக்கோவா. ஸோ இவங்க 3 பேரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டூஸ், ஸோ டாமா டோங்கா, சோலோ சிக்கோவா, ஸோ அவங்க 3 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றத இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் தான் WWE சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க சைட்லேருந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஏன்னா 4 பேர் இருந்தாங்கன்னு. ஸோ டாப்பாக பார்க்கும்போது ஸோ இவங்க 3 பேர் தான் இருந்தனால இவங்களை கம்ப்ளீட் பண்ண வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணது தான். ஸோ இவங்க 3 பேர் தான் பிளட்லைனா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்மாக் டவுனில் இந்த டாக் டீம் மேட்ச்சில் கிடச்சிருக்க ஸ்பெகுலேஷன்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ப்ராபபிளி வந்து நம்ம வந்து பிளட் லைன் வின் பண்ணுறதே பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், பிளட் லைன் வின் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா பெட்டிங் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பெட்டிங் ஆட்ஸ் எப்பயும் போல் பிளட் லைனுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ பிளட் லைன் இந்த மேட்சை வின் பண்ணுறதை வச்சுனா ஸோ சோலோ சிக்கோவா ஃபியூச்சரில் ஒரு டைட்டில் ஸ்லாட் எடுப்பாருன்றது இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து நிறையா சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ரிலேட்டட் எந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ஸும் சொல்லலை. ஸோ ரோமன் ரைன்ஸ் ப்ராபபிளி ஒரு 60% ரிட்டர்ன் ஆக மாட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 40% என்ன கதைன்றது தெரில. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரோமன் ரைன்ஸோட ரிட்டர்ன் ப்ராபபிளி சம்மர் ஸ்லாமில் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் மணி இந்த பேங்கில் ரோமன் ரைன்ஸ் ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே ஸோ என்ன தான் நடக்குதுன்றதை. இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ சமிசன் அவருடைய இன்டர் கான்டினென்டல் டைட்டில் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல கிடச்ச ஸ்பெகுலேஷன்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மேபி வந்து ஒரு நியூ சாம்பியனை பார்க்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து எப்பயும் போல் நம்மளுடைய சமிசனுக்கு ஃபேவராக வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இப்போ வரைக்கும் சிமிலராகவே இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பிரான் பிரேக்கர் தான் லீடிங்கில் இருக்காது. ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பிரான் பிரேக்கர் தான் லாஸ்ட் மினிட் வரை வந்து இப்போ லீடில் இருக்கார். ஸோ கொஞ்சம் ஒரு 4 hours 5 hours முன்னாடி வந்து சமிசன் லீடில் இருந்தார். பட் சிமிலாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ சிமிலாரிட்டி வைஸில் தான் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து லீடிங்கில் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ ஸ்பெகுலேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபபிளி வந்து நம்ம நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை பார்ப்போம்ன்ற மாதிரி. பட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ செத் ராலின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனான டேமியன் பீஸ். ஆக்சுவலி இதில் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஸ்டில் நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியனாக வந்து டேமியன் பீஸ் தான் இருக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. ஸோ மணி இந்த பேங்க் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் தான் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ராபபிளி மணி இந்த பேங்க் வின் பண்ணுறவர் கேஷ் இன் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்துருவோமே. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்தோம்னா நம்ம எப்பவும் போல் டேமியன் பீஸ்க்கே ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ சிமிலாரிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸோட டேமியன் பீஸ் தான் லீடில் இருக்காரு. செத் ராலின்ஸ் அண்டர் டாக்காக தான் இருக்காரு. ஸோ ப்ராபபிளி வந்து நம்ம டேமியன் பீஸ் வந்து ஸ்டில் நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியனாக இருக்கலாம்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. மணி இந்த பேங்க் கேஷின் வந்து மேபி எக்ஸ்பெக்டட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ டேமின் நம்ம ட்ரூ மேக்கின்டர் வேறு வின் பண்ணி ஒரே நாளில் தான் கேஷ் இன் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த கதையை நம்ம பொறுமையாக பார்ப்போமே. ஸோ இதுக்கப்புறமா விமன்ஸ்க்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச். ஸோ நம்ம வந்து எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லேடர் மேட்ச்சில் ஸோ டிஃபனி ஸ்டாட்டன், செல்சி கிரீன், ஜோய் ஸ்டார்க், லைரா வல்கிரியா, நியோமி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஆள் குறையிற மாதிரி இருக்குது. ஸோ யூஎஸ்கே விட்டோமே. சரி, இந்த 6 பேரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களே. ஸோ இதில் வந்து பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டாப் 2ல் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனும் செல்சி கிரீன் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3rd பிளேஸில் நம்மளுடைய நியோமி இருக்காங்க. ஸோ நியோமியும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணலாம்ன்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் டாப் 2 டிஃபனி ஸ்டாட்டன், அது மட்டும் இல்லாமல் செல்சி கிரீன். ஸோ ப்ரெடிக்ஷன்லேயே நான் இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க 2 பேர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன் டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து நம்ம மென்ஸ்க்கான லேடர் மேட்ச், மணி இந்த பேங்க்கான லேடர் மேட்ச். ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ, ட்ரூ மேக்கின்டையர், சாட் கேபிள், எல்ஏ நைட், ஆண்ட்ராய்டு, கார்மகில்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் பிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கார்ட் டைட்டில்ஸ் தான் எக்ஸப்ட் ட்ரூ மேக்கின்டையர். ஸோ ட்ரூ மேக்கின்டையர் தவிர எல்லாருமே வந்து மிட் கார்ட் ரெஸ்லர்ஸ் தான். ஸோ இவங்க மத்தியில் வந்து ட்ரூ மேக்கின்டையர் எனக்கு தெரிஞ்சு தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் முடிஞ்ச அளவுக்கு WWE இருந்து ரொம்ப மொக்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே மொக்க பண்ணாமல் ஸோ WWE நினச்சாங்கன்னா ஸோ மேபி இந்த இடத்துல வந்து மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ண வச்சு ஸோ WWE இந்த இடத்துல சாம்பியனாக பார்க்கலாம்ன்றதுலாம் அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் மணி இந்த பேங்க் வின் பண்ணுவாருன்ற மாதிரி ஸோ நிறையா ஸ்பெகுலேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பெட்டிங் ஆட்ஸ் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவையும் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயரும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தான் வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து ஃபேவராக பண்ணுது. ஸோ என்ன கதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மேபி ட்ரூ மெக்கின்டயர் வின் பண்ணுவார்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ட்ரூ மெக்கின்டயர் வின் பண்ணுற பட்சத்துக்கு சேம் நைட் கேஷ் இன் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அண்ட் ஆல்சோ டைம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ WWE நாளைக்கு வந்து 4:30க்கெலாம் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூஎஸ்ஏ நடந்தால் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கனடானால 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால 4:30க்குலாம் வந்து லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4:30க்குலாம் மெயின் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லேடர் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன், மென்ஸ்க்கான லேடர் மேட்ச். ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் சின்ன வர அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்றோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணியிருக்கேன் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி வச்சேன். ஏன்னா நான் அதில் வந்து சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வாய்ஸ் ரொம்ப வளருது, ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குங்க ஹாஸ்டலில். இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் கஷ்டம். சரி, இருந்தாலும் ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணிடுறேன், கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அதில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.